தாரக பூமிக்கு எப்படி வந்துச்சு? காண்பது கனவானது விளைவென்றே தெரியவில்லை. ஆண்டவன் அழகை அள்ளி படைத்திருக்கின்றான். பிரம்மனின் படைப்பிலே புதுமையான படைப்பு, விசித்திரமான படைப்பு, விந்தையான படைப்பு, என் சிந்தையை கொள்ளை கொண்ட படைப்பு. இப்பெண்ணை பார்க்க பார்க்க என் இரு விழிகள் ஏதோ அவளை நோக்கியே செல்கின்றது. முழு மதி போன்ற முகம், இளம் பிறை போன்ற நெற்றி, வில் போன்ற புருவம், அதில் வேல் போன்ற விழிகள், அதில் மான் போன்ற மருண்ட பார்வை, வெண் சங்கு கழுத்துக்கு கீழே அழகிய செந்தாமரை மலர் போன்று என்ற தாமரை முட்டுக்கள், அவற்றை தாங்காமல் தாங்கி நிற்கும் உடுக்கை இடை, செவ்வாழை கால்கள். மொத்தத்தில் இவளை பார்க்க பார்க்க இவள் அழகை வர்ணிப்பதற்கு இலக்கியத்திலே வார்த்தைகளே இல்லாமல் போய்விடும் போல் தெரிகிறது. சரி, பார்ப்போம். நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பே, அழகி என்பே. நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. நான் கேட்டதிலே இவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பே, ஒரு கவிதை என்பே. நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பே, அழகி என்பே. என்ன இது? என் உள்ளம் ஏதோ அவளை தேடிக்கொண்டு செல்கிறது என்றால் இவளுக்கும் எனக்கும் ஏதோ விட்ட குறை தொட்ட குறை ஏதோ அதிகமாக இருக்கிறது என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் இவளை பார்க்கும் பொழுது இவளை நாம் ஏன் சந்தோஷமாக வைத்திருக்க கூடாது? இவளை ஏன் நாம் சொந்தக்காரியாக வைத்திருக்க கூடாது? இவளை நாம் ஏன் அனுபவிக்க கூடாது? ஆனால் எப்படியாவது இந்த விருந்தை கொடுக்கும் இந்த பறந்து வந்த பையங்கிலி எனக்கு தேவை. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சொந்தக்காரனை போல, உறவுக்காரனை போல, ஒரு மாமன் மகள் அத்தை மகளை போல ஒரு உறவை ஏற்படுத்தி தந்திரமாக பேசி இவளை நாம் அடைய வேண்டும். இந்த சத்திரத்தில் இடம் பிடித்தனா இவள் உள்ளத்திலே இடம் பிடிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இடத்தில் தந்திரமாக பேச வேண்டும். ஆமா, எவ்வளவு கவலையாக இருக்கிறாள், எவ்வளவு சோகமாக இருக்கிறாள். ஏன் இவள் முகத்தில் இவ்வளவு கவலை? இந்த சோகத்திற்கு என்ன காரணம்?
பூசணி பிரதமாக போன இந்த சத்திரத்தில் பரிணமித்திருக்கும் பெண்ணை பகர்வதை கேளாய்ந்து உனக்கு இந்த சிறு வயதில் தீங்குகள் வந்ததென்ன எனக்கு எடுத்துரைத்தால் நீ துயரகற்றுவேனே. அண்ணன் புலங்கிருந்து அடி மாதிரி யாரட புலம்புவது அந்த போலிக்காரி மாதிரி யாரடை புலம்புவது யாரடை புலம்புவது நீ யாரடை புலம்புவது அடி மாதிரி அதிக உரத்திரடி எவ்வளவு கவலையாக இருக்கிறான். இவள் மன வருத்தத்துக்கு என்ன காரணம்? இவ்வளவோ நான் நிறைவேற்றி கொடுக்கலாம், இவளை சந்தோஷப்படுத்தலாம், இவளை சிரிக்க வைக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ஆனால் எதுவுமே பேசாமல் மௌனமாக நிற்கிறான். ஒரு வேளை ஊமையா இருப்பாளோ? அட ஆண்டவா, அழகான பெண்ணை படைச்சு அழகான உருவத்தை படைச்சு தங்கச்சிலமா ஒரு குத்து விளக்காட்ட ஒரு அற்புத சிலையை படைச்சு ஆண்டவன் ஊமையா படைச்சுட்டானே. தம்பி கவலையே படக்கூடாது. ஊமை பொண்ணு எந்த விஷயத்தையும் யார்ட்டும் சொல்லாது, எதுவும் சொல்லி நம்மளை மாற்றி கொடுக்காது. அதனால ஊமை பொண்ணு கிடைச்சா நம்ம ரொம்ப சந்தோஷம் தான், மனசை கவலைப்படவே வேண்டாம். சரி, ஊமை பொண்ணு என்ன பண்ணணும்? எங்க வீட்டுக்கு வாங்க. அப்படியா? வந்தா போகுது. இது என்ன பெரிய பிரமாதம்? ஊமை பண்ணிட்டு ஊமைச்சாடை போட்டு தான் பேசணும். நிறுத்தியா? கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா போதுமே, உடனே ஊமையா என்ன ஏது யாரு ஊமை இல்ல யார் ஊமைன்ன? நீ ஊமை, உங்க அம்மா ஊமை, உங்க அப்பா ஊமை, உங்க அக்கா ஊமை, உங்க தங்கச்சி ஊமை, குடும்ப பரம்பரையே ஊமை. தங்க சில மாதிரி வாய் பேசாம என்னுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாத்தியா? எவ்வளவு அழகா பேசுவாரு. சரி, பச்சை கிளியே பக்கத்துல வராதா? அழகான பேச்ச கேட்க என்ன ரொம்ப அழகா பேசுறீங்களே. ஆமா, என்ன என்ன பார்த்து என்ன தனியா இருக்கிறது, என்ன கவலையா இருக்கிற, இத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப கவலையா இருக்கு, தனியா நிக்கிறேன், கிட்ட கிட்ட உலாத்திட்டு இருக்கிறேன், ரொம்ப யோசிச்சு சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன காரணம்? அது என்னோட பிரச்சனை, உங்களுக்கு என்ன? உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போக வேண்டியது தானே. பிரச்சனை நீ சொல்லிட்ட, என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும். அப்படியா? அது சரி, அப்படி என்ன நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். நீ என்னன்னு சொன்னாலும் தெரிஞ்சுக்கிறேன். தனியே இருந்த என்னை ஐயா, தனியே இருந்த என்னை ஐயா, நீ நான் எடுத்து கேட்பதாரு ஐயா, கேட்பது யாரையா ஐயா, கேட்பது யாரையா ஐயா, இந்த கேள்வி கட்ட சத்திரத்தில் அப்படியா? சங்கதியை கேட்க வந்தாய், என் சங்கதியை கேட்க வந்தாய் ஐயா, எங்கள் தலைவிதியால் அல்லவோ
தலைவிதியின் காரணமா எங்களோட தேசத்தை விட்டு நாங்க இங்க வந்துட்டோம். அதுதான் எங்க விதி. வேற ஒண்ணும் இல்லை. ஆமா. வந்த விவரம் அது, வந்த விவரம் அப்படியா? அது சரி, வந்ததுல இருந்து என்ன பத்தி கேட்டு எடுக்கிறீங்களே, இப்ப நான் உங்களை கேக்குறேன். நீங்க எந்த ஊரு, எந்த தேசம்? ஐயா, எந்த ஊரு, எந்த தேசம்? ஐயா, நீ எந்த ஊரு, எங்க போறீ? எங்க ஊரு, எங்க போறீ? நீ எங்க ஊரு, எங்க போறீ? ஐயா, நீ இருக்கிறீங்க, சொல்லுங்கய்யா. இவ்வளவு தூரம் விசாரிக்கிறீங்க நீங்க? எந்த ஊரு, எங்க போற? எதுக்காக இங்க வந்தீங்க? கண்டிப்பா சொல்லுங்க. சொல்லுங்க. வடகிழக்கு தொலைவு, வடகிழக்கு தொலைவு, வடநாடு தீமை நாடு, இந்த வடநாடு தீமை விட்டு, இந்த வடநாடு தீமை விட்டு, ஆதிதான் மதுரைக்கு வந்தனடி. இவையெல்லாம் சுத்தி முடிச்சுட்டு சொல்லுங்க, நான் மதுரைக்கு போலான்னு வந்துட்டு இருக்கிறேன். அப்படியா? அது சரி, மதுரைக்கு போறேன் என்று, ஐயா மதுரைக்கு போறேன் என்று, ஐயா இங்கு வந்த பயணம் என்ன? இங்கு வந்த பயணம் என்ன? இங்கு வந்த பயணம் என்ன? ஐயா போனா போக வேண்டியது, பஸ்ஸை பிடிச்சி ஏதோ ட்ரெயினை பிடிச்சி போக வேண்டியது. இங்க இருந்து சத்திரத்துல தானே கேட்கிறேன். ஆமா ஆமா, மனுஷனுக்கு மிக மிக முக்கியமானது பசி. சாப்பாடு வேணுமா இல்லையா? ஆமா. பசி அதிகமா இருந்ததுனால வந்த விவரம் அது, வந்த விவரம் அது, அடிமாறி கையால சுமக்கிறேன். மயில் பசியாலையோ, நான் மயில் பசியாலையோ, அடிமாறி நான் வந்திருக்கேன் சத்திரத்தில். பசி அதிகமா எடுத்துச்சு. அப்படியா? இந்த ஏதாவது சமையல் சாப்பாடு ஏதாவது தருவாங்களா? ஆ. பணம் எவ்வளவு கொடுத்துக்கலாம், பசி ஆடிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். அதுக்காக வந்தீங்களா? அப்போ நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன சொல்ல போறீங்க? நீங்க பசியாறிட்டு போலாம். ஆ? ம். அப்படியா? ஆமா ஆமா. சரி, நல்ல யோசனை சொல்லுங்க. சொல்லட்டுமா? ம். சத்திரத்தில் இரும்பந்தி, ஐயா சத்திரத்தில் இரும்பந்தி, ஐயா நீ சாதத்தவன் கண்ணீர் துறையுண்டு. இல்ல, என்ன எது? தண்ணீர் துறையை காட்டுனீங்க. ஆ? இங்க கை காமிச்சீங்க. ஆமா. பக்கத்துல ஒரு தண்ணீர் துறை இருக்குது. ஆ. பெண்ணை காட்டியதோ தண்ணீர் துறை. நான் பார்த்தேன் ஒரே ஒரு முறை. இதில் என்ன கண்டாய் குறை? ஏன் இந்த கையை தட்டி விடுகிறாய்? ஆமா, அங்க இருந்து பார்த்தா தெரியலையே. இல்ல, ஏதோ ஒரு அடையாளம் காமிச்சா கப்புன்னு புடிச்சுக்கணும். ஆ? அடையாளத்தை விட்டுட்டோம்னு வச்சுக்க, தேடி கிடக்கணும். தேடி ஒண்ணு கிடைக்க வேண்டாம். தண்ணீர் துறையை காணோம். நீங்க இங்க நின்று நல்லா கண்ணை திறந்து பாருங்க. திறக்காம நல்லா ஒண்ணும் பார்க்க தெரியும். முடியாது. ஆ. ஆமா, இத பார்த்தேன். புரியுதா? கண்ணை பார்க்கறேன். அங்கு தண்ணீர் துறையும் உண்டு. ஐயா தண்ணீர் துறையும் உண்டு. ஐயா நீ சமைத்து போமையா. இத பாருங்க, அரிசி பருப்பு நீங்களே இதை கொண்டு வந்திருந்தா நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு போலாம். அப்படி எதுவுமே கொண்டு வரல அப்படின்னா இங்க தங்குறவங்களுக்கு ஆளாக்கு நெல்லு தருவாங்க. அதை குத்தி சுத்தம் பண்ணி நீங்களே கஞ்சி வச்சு சாப்பிட்டுட்டு போங்க. அப்படியா? ஆமா, அப்பனா இங்க உரலாம் இருக்குது. இருக்கு. நம்ம இஷ்டத்துக்கு நேரம் பார்த்து நம்ம நல்லா குத்திக்கலாம். என்கிட்ட உரல் இருக்கு, உங்ககிட்ட உரல் இருக்கு, என்கிட்ட உலகம் இருக்கு. இல்ல, நெல்லு தருவாங்க, உங்கள்கிட்ட உரல் நீங்க முன்னாடி வந்திருக்கீங்க சத்திரத்துக்கு, ஆமா ஆமா, உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க உரல். நான் இப்பதான் வர்றேன். ஆமா. இருந்தாலும் மேல என்னுடைய உலக்கைய வச்சு அந்த உரலை பிடிச்சி நல்லா நெல்லை போட்டு குத்தி அரிசி தனியா, தவிடு தனியா, நெல்லு தனியா எல்லாம் பிரிச்சு போட சேர்த்து தெரிஞ்சிடலாம். ஆமா, எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க. உரல் எல்லாம் எப்படி பரவாயில்லையா? நல்லா இருக்குதா? இது இல்ல, உரல் இருக்குன்னு சொன்னீங்க, நான் வேற புதுசா வந்திருக்கிறேன். நெல்லு சரியா குத்தி அரிசி கிடைக்குமா இத அப்படிங்கிறது பாருங்க, இங்க இருக்கிற உரலு ஒரு பொதுவான உரலு தான். ஆமா, முடிஞ்சா குத்திக்கல கம்முனு போங்கங்கறீங்க. அவ்வளவுதான். விருப்பம் இருந்தா குத்திக்கங்க, இல்ல போங்க. விருப்பமெல்லாம் இருக்கிறது சரியான உரல் அமையும். அப்படியெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய நிலைமை பாத்தீங்கன்னா, நான் இருக்கிற நிலைமையில விறகு தேடி அடுப்புங்கும் போது எனக்கு சரியா ஆகுது. அடுப்பு எப்படி இருக்கு? அடுப்பா? நல்லா அடுப்பாங்க நல்லா ஒழுங்கமா உயரமா இருக்குமா? எல்லாமே நல்லா இருக்கும். பார்க்க நல்லா பக்குவமா தெரியுமா? பானை அதுல வச்சா சரியா சேருமான்னு கேட்டமா? சேருங்க. சமைக்கணும்ல, சோறு வேகணும்ல, ஆமா. ரசிச்சு பார்க்கணும்ல சோத்த. என்னத்த? சோத்த எந்திரிச்சா பார்க்கணும்ல. ஏன்னா அழகாக நல்லதே தரா, அதுக்கு இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இருக்கிற நேரத்துல அடுப்பு தேடி, விறகு தேடி, செத்த தேடி சமைக்கிற கோலத்துல நான் இருக்கேன். நிச்சயமா முடியாதுமா. சமைச்சுன வல்லையடி, சமைச்சுன வல்லையடி, அதை என்ன ஓடி சாதி குலத்தில் எல்லாம்
எவரு என்னங்கிறது அப்படியே புட்டு புட்டு வை. அதெல்லாம் கேட்டுதான் போவீங்க, இல்ல போக மாட்டீங்க. சம்பந்தம் செய்ய வேண்டாம், நீ சம்பந்தம் செய்ய வேண்டாம், ஐயா என் ஜாதிக்குள்ள கேட்க வேண்டாம், ஜாதிக்குள்ள கேட்க வேண்டாம், என் ஜாதிக்குள்ள கேட்க வேண்டாம், ஐயா தழுவியில் சென்று விடு. பாருங்க, என்ன பத்தியோ நான் யாரு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அவசியம் இல்ல. வந்த வேலை பார்த்துப்போம். பெண்ணே, ஓ பெண்ணே, நான் சொல்றதை கேட்க கவனமா. நான் வந்து சம்பந்தம் பண்ணலாம் நான் ஜாதியை கேட்டேன். யாரு எவரு என்ன ஊர் என்ன பேர் தான் கேட்டேன். சம்பந்தம் செய்யவில்லை, சம்பந்தம் செய்யவில்லை, அடி மாதிரி நான் ஜாதி குலம் கேட்கவில்லை. உன் ஜாதி குலம் ஜாதி குலம் அடி மாதிரி சொல்ல வேண்டும். இதுக்காக வேற ஒண்ணு இல்லை. வேற ஒண்ணு இல்லையா? அப்படியா? சொல்லுகிறேன் கேளுமையா, சொல்லுகிறேன் கேளுமையா, ஐயா நான் உங்க போறோம். நீங்க இப்போ ஒரு ஊரு சொன்னீங்கல்ல, ஆமா. என்ன ஊரு? ரெங்கபுரம். ரெங்கபுரமா நீங்க? ஆமா. அம்மா நீ ரெங்கபுரமா? நானும் ரெங்கபுரமா? நிஜமாலுமா? நீ ரெங்கபுரம்? அப்பவே நினைச்சேன், மனசுல ஏதோ ஒரு சந்தேகம் நெருடிட்டே இருந்துச்சு. இப்ப நேரடியா கேட்கும்போது தெரிஞ்சு வச்சு பாத்தியா? எங்க சொந்த ஊர் ரெங்கபுரம் தான். அந்த ரெங்கபுரம் மேதானையா, அந்த ரெங்கபுரம் மேதானையா, ஐயா எங்க நகரமையா. அம்மா ரெங்கபுரம் சொல்லிட்டேன். எங்க பிறந்த? ரெங்கபுரம் தான் இல்லே, ரெங்கபுரம் தான் இல்லே, அடி மாதே நீ எங்க பிறந்தாயோடி, அடி எங்க பிறந்தாயோடி, அடி எங்க பிறந்தாயோடி, அடி மாதே நீ இந்த தகப்பன்யார். ரெங்கபுரத்துல பிறந்துட்டேன். உங்க அப்பா உங்க அம்மா பேர் என்ன? உங்க பெத்தவங்க யாரு? அதையும் தெரிஞ்சுக்க, அதையும் சொன்னாதான் போவீங்களா? ஆஹா, இந்த தகப்பனையும் என்னை இந்த தகப்பனையும் ஐயா நான் இதமாக சொல்லுகிறேன் கேளுமையா, சொல்லுகிறேன் கேளுமையா, ஐயா நான் சுப்பு செட்டியார் மகளா. ஏன் யாரு மகன்? யாரு மகன்? யாரு சுப்பு செட்டியார் மகள்? பார்த்தேன். சுப்பு செட்டியார் மகளா நீங்க? ஆமா. அந்த முக லட்சணத்தை பார்க்கும்போது எங்க அம்மா முகக்களையும் எங்க அப்பா என்னோட முகக்களையும் ஒரே மாதிரி தோணுச்சா? ஆமா. அப்ப நினைச்சேன், சுப்பு செட்டியார் யாரு யாருன்னு கேட்டேன். எங்க அப்பா. இப்படிப்பட்ட சுப்பு செட்டியார் மகளா? யாரா சுப்பு செட்டியார்? எங்க மாமன். மாமனா? உங்க அம்மா எனக்கு வந்து அத்தை ஆகும். அப்படிப்பட்டவர்கள் உனக்கு இவ்வளவு கவலை இருக்குதுன்னு என்ன காரணம்? என்ன மோசம் வந்தது என் நிலையே வந்ததுக்கு, என்ன மோசம் வந்தது என் நிலையே வந்ததுக்கு, சொன்ன வார்த்தை தன்னை கேட்டால் சோகமாக காணோதடி, சொன்ன வார்த்தை தன்னை கேட்டால் சோகமாக காணோதடி. சுப்பு செட்டியார் மகளாய் உனக்கு சோகம்னா மனசு தாங்கல. அப்படியா? அது சரி. சொந்தம் என்று என்னை பார்த்து சொல்லுவது மக்களோ, சொந்தம் என்று என்னை பார்த்து சொல்லுவது மக்களோ, எந்த வீரத்தில் சொந்தமாக காணுதையா, எந்த வீரத்தில் சொந்தமாக காணுதையா. ஆமா, எந்த விதத்துல ஒரு சொந்தம்? அதானே சுப்பு செட்டி மகள் என்று சொல்லி வந்தாயடி பெண்ணே, சுப்பு செட்டி மகள் என்று சொல்லி வந்தாயடி பெண்ணே, அப்படியானவர் எனக்கு முறை மாமனாகுதடி, அப்படியானவர் எனக்கு முறை மாமனாகுதடி. உங்க அப்பா எனக்கு முறை மாமே, அதனால சொல்ல வந்தேன். ஐயோ, மாமன் என்று ஊரை தீரையா, வாழ்ந்திருக்கும் தேசம் என்ன, மாமன் என்று ஊரை தீரையா, வாழ்ந்திருக்கும் தேசம் என்ன, இமையிலும் ஒளியை போலே சொல்லுவார் யாரும் இல்லை, இமையிலும் ஒளியை போலே சொல்லுவார் யாரும் இல்லை. இப்படி ஒரு சொந்தம் இருக்கிறதா இங்க எங்க ஊர்ல யாருமே சொன்னதில்லை. இத பாரு, நல்லா புரியும் பாரு. நீ இல்லைன்னு சொல்லாம நாங்க விட்டுருவோமா? இல்லை என்று சொல்லி வந்தாய் என்ன மதி உங்களுக்கு, இல்லை என்று சொல்லி வந்தாய் என்ன மதி உங்களுக்கு, வல்லமையாய் உன்னை பெற்றவன் எனக்கு அக்கையாகுதடி,
உங்க அம்மா ஆ. யாரு? யாரு? எங்க அப்பாவோட கூட பிறந்தா அக்கா. ஆ. நீ வந்து எனக்கு ஆ. முறையாகுது. அப்படியா? முறையாகுது. கற்ற முறையா? அடடடடடட. ஏன்னா? ஆமா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியுமா உனக்கு? ஏன் தெரியாம சின்ன வயசுல ஆ. அப்பா உனக்கு 3 வயசு ஆ. எனக்கு 5 வயசு ஆஹா. என்னை கொண்டு ஒன்னாவது பள்ளிக்கூடம் சேர்த்துட்டாங்க. ஆ. நானும் பள்ளிக்கூடம் போனேன். சரி. பள்ளிக்கூடம் விட்டு சாயந்தரம் வந்தனா எப்படா உன்னை பார்க்கணும்னு துடிச்சு போயிருப்பேன். இப்பவே? அப்படியே பைக்கிட்ட அப்படி வெள்ளாசி எரிஞ்சிட்டு ஆ. நேரா வருவேன். அப்ப நீ என்ன பண்ணுவ தெரியுமா? என்ன பண்ணுவ? உடம்புல ஒட்டு துணி கூட போடாம தொட்டில நீ அழகா தூங்குவே பாரு. ஆ. வருவேன் வந்து தொட்டியை படான்னு விளக்குவேன். இது? இல்ல தொட்டியை சொன்னேன். தொட்டியை படான்னு விலைக்கு பார்க்கும்போது அப்படியே குத்து விளக்காட்டு அப்படி தக தக தகன்னு முன்ன பாரு. பளிச்சு ஒரு வெளிச்சம். ஆமா. அப்படிப்பட்ட வெளிச்சம் எனக்கு கிடைக்குமா? ஆஹா, கிடைக்கும். அப்படிப்பட்ட வெளிச்சத்தெல்லாம் பார்த்ததுனால எப்ப? எப்போ? அப்ப. அப்போ. அது மட்டுமா நானும் விளையாட போவோம். விளையாட போனோம்னா மண்ணை குமிச்சு அதுல கடலை கொடி துணிச்சு திருத்தி நாமலாம் வச்சு விளையாடுவோம். அப்பா, அது சரி. அது மட்டுமா அந்த போதனா ஒரு ரூம் இந்த ஓலை குடிசை இருக்கு பாத்தியா? அந்த குடிசைக்குள்ள போய் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நீ நானும் புருஷ முன்னாடி வச்சு எல்லாம் விளையாடணுமா? ஐயோ. அடே எங்க அப்பா, அப்படிப்பட்ட உனக்கு இவ்வளவு கவலையா இருக்குதுன்னா என்ன பண்றது? ஆமா, அது சரி. இவ்வளவு சொல்றீங்கல்ல, சின்ன வயசுல இருந்து ஒரு வயசுல இருந்து எனக்கு தெரியும்னு. ஆமா. என் பேர் என்ன? பேரா? ம். மாட்டிட்டேன். பேரை கேட்கிறாரு. பேரா இருக்காச்சு. ஏடா தம்பி, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன பேருங்க? எனக்கு டக்குனு பேரை சொல்றேன் ஞாபகம். எனக்கு ஞாபகம் இல்லை. பல வெளிநாடுகள் வியாபாரத்துக்கு போயிட்டேனா? பெண்ணே தப்பா நினைச்சுக்காத. வியாபாரத்துக்கு வெளிநாடுகள் வியாபாரத்துக்கு போனதுனால சரி. பேர் எப்போ ஞாபகம் இருந்துச்சு, ஆனா இப்ப சுத்தமா மறந்துட்டேன். மறந்துருச்சு. நீ வேணா இப்படி செய்யலாமா ஒரு யோசனை? என்ன நீ செய்யலாம்? ஒரே ஒரு எழுத்து சொல்லு. ஆ. கப்புன்னு புடிச்சுக்கிறேன். அப்படியா? எதை? மொத்த எழுத்து சொன்னீனா ஆ. மொத்த எழுத்தையும் போட்டு உன் பேர் என்ன சொல்லிருவேன். சொல்லிடுவீங்க. ஆமா. சொல்லட்டுமா? ஆ. என்னோட பேரு என்ன உன் பேரு? என்ன தெரியுமா? என்ன பேரு? என் பேரோட முதல் எழுத்து ஆ. சி. சீயா. சீனா முதல் சீனா சித்து வெங்காயமா? சித்து வெங்காயமா? சீனா வெங்காயம். 100 ரூபாய்க்கு 2 கிலோ வரும். ஆமா. சித்து வெங்காயமா? அது குழப்பமா இருக்குது. சரி, இன்னொரு எழுத்து தான் போட நடுவுல ஒரு எழுத்து போட்டு பாரு, பிடிக்க முடியுமா? முதல் எழுத்தே தெரியல. ம். ஆமா, ஆமா. நடு எழுத்து போட்டா மட்டும் தெரிஞ்சு போயிருமா? சரி, ஒரு யோசனை பண்ணி பாப்போமே. முயற்சி பண்ண நிச்சயமா வெற்றி கிடைக்கும். முயற்சியே நிகழ்ச்சி கிடையாது. வேண்டாம். ஆ. நான் முழுசாவே என் பேர் என்னன்னு சொல்லிடுறேன். ஆ? என்னோட பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? என் பெயர் ஆ. சித்திரவள்ளி. சித்திரவள்ளியா? ஆஹா, சித்திரவள்ளி. ஓஹோ, சித்திரவள்ளி. ஆஹா, சித்திரவள்ளி, சித்திரவள்ளி சிங்கார கொடி. என்னோட வாடி. ஆஹா, சித்திரவள்ளி, சித்திரவள்ளி சிங்கார கொடி. என்ன சித்திரம் போல அழகா இருக்கிறதுனால, சித்திர பௌர்ணமி அன்னைக்கு நீ பிறந்ததுனால ஒரு சித்திரவள்ளின்னு அழகா பேர் வச்சிருக்கிறாங்க. ஆமா. பௌர்ணமி நிலாவும் நீயும் ஒண்ணு. ஆடாடா. நீ வந்தா நிலா தேவையில்லை, நிலா வந்தா நீ தேவையில்லை. ஆஹா. எப்படியோ கரண்ட் வீட்டுக்கு இருக்கிற வெளிச்சமே தேவையில்லை. கூட்டி கூட்டி உட்கார வச்சேன்னு வச்சுக்க, அப்படியே பலகை போட்டு உட்காந்துட்டீங்கன்னா அந்த இடமே வெளிச்சமா தெரியும். அப்படியே தக 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 தகன்னு மின்னி எரிஞ்சிரு. ஆமா, என்ன பொங்குதா? பொங்குதா? ம். என்ன பொங்குது? இந்தா. இல்லையா? ஆ. தாலி. தாலியா? ஆமா. அப்படி தாலின்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அட கடவுளே. போச்சு. இவ்வளவு நேரம் பாட விட்டதெல்லாம் வீணா போச்சு. என்னாச்சு? கடைசியில தாலி இருக்க பொண்ணா போயிட்டியே. என்ன பண்றதா பசக்கார சொன்ன பொண்ணு. சரி தம்பி, பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சா? ஆச்சா, இருந்து போகுது. அணில் கடிச்ச பழம் சுவையா இருக்கு. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு என்ன இருக்கு? மனம் அதிகமா இருக்கு. ஆனா அணில் கடிச்ச பழத்தை நீ சாப்பிட்டு பார்த்திருக்கியா? அணில் பாதி கடிச்சு கடிக்காம கீழே பத்துன்னு போட்டுரும். அப்போதைக்கு நம்ம அந்த பழத்தை போய் எடுத்து அணில் கடிச்சதை அப்படியே லேசா சீவி எரிஞ்சிட்டு அதை கடிச்சு சாப்பிட்டு பாரு. அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நான் சாப்பிட்டு பார்த்திருக்கேன். அவ்வளவு அருமையா இருக்கு அணில் கடிச்ச பழம். எப்படித்தான் இருந்தாலும் கூட, ஆனா தாலின்னு சொல்லிட்டு மாலிதன் என்று சொன்னாய், மாலிதன் என்று சொன்னாய், மாதிரி வெந்திய சுப்பகட்டியார் மகளே, அடி மாதிரி புதுமையான மாங்கல்யம் மனமாலை தரித்த உந்தன், மனமாலை தரித்த அடி மாதிரி மனவளம் யாரடி. கல்யாணம்
ஆயிடுச்சுங்கிற கல்யாணம் முடிஞ்சு வச்சுங்கிற தாலி கட்டாங்கிற உன் புருஷன் யாரு? யாரு அதையும் தெரிஞ்சுக்கணும். எங்க அப்பாவை தெரிஞ்சுட்டாச்சு, எங்க அம்மாவை தெரிஞ்சுக்கிட்டாச்சு, புருஷன் யாரு தெரிஞ்சு முக்கியமா புருஷன் யாருன்னு தெரிஞ்சுட்டேன்னு வச்சுக்க யாரு சந்தோஷத்தை சொல்றேன். அப்படியா? தெற்கே வெகு தூளைதான், தெற்கே வெகு தூளைதான், ஐயா அந்த வேல்நாட தில்லிபுர சாமி செட்டி, ஐயா இந்த பிள்ளையாரை மறையிட்டான். மாலையிட்டார் என்று சொன்னாய், மாலையிட்டார் என்று சொன்னாய், அடி வேலை செய்ய வந்ததில்லை, அடி வேலை செய்ய வந்ததில்லை, நீ வேலை செய்ய வந்ததில்லை, அடி மாதேடி புறமாக சொல்ல. அதாவது மேலாடு டெல்லிபுரத்தை ஆண்ட சாமி சக்தி குறுநில மன்னன், அவனுக்கு நீ மனைவியா வாக்கப்பட்டிருக்கிற. அப்படி இருக்கும் பொழுது அந்த மேலாடு டெல்லிபுரத்தெல்லாம் விட்டுட்டு இங்க நீ எதுக்கு வந்த? எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்களா? ஆண்டிருந்த சீமையிலே, ஆண்டிருந்த சீமையிலே, ஐயா அது பஞ்சம் வந்ததையா, பஞ்சம் தெரியவில்லை, அங்கு பஞ்சம் தெரியவில்லை, ஐயா அந்த சாமியோட பண்டிதத்தில் பஞ்சம் வந்துருச்சு. 3 நாள் காலமா மழை பெய்யாத காரணத்தினால, பருவமழை இல்லாதனால வெறும் பஞ்சம். அதனால வாழ்ந்த நாட்டை விட்டுக்கிட்டு நாங்க இங்க வந்தோம். அடி பஞ்சங்கள் வந்தது, பஞ்சங்கள் வந்தது, அடி மாதேடி மாமையாரை சொல்லலாமா? அடி பஞ்சங்கள் வந்தாலுமே, அடி பஞ்சங்கள் வந்தாலுமே, அடி மாதேடி மாமையாரை சொல்லலாமா? என்ன பஞ்சம் வந்தாலும் என்ன பிழைக்கிறது சாப்பாடு இல்லாம சொந்த நாட்டை விட்டு ஊரை விட்டு வரலாமா? என்ன செய்ய முடியும்? ஆனா அங்கதான் பஞ்சமே தெரியலையே. பஞ்சம் தெரியவில்லை, பஞ்சம் தெரியவில்லை, ஐயா அந்த பாவியோட குறைவிட்டு, பாவியோட குறைவிட்டு, ஐயா நாங்கள் காலத்தி அகமையா. இத பாருங்க, அந்த பஞ்சமே இன்னைக்கு தெளிஞ்சிரும் நாளைக்கு தெளிஞ்சிரும் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா முடியல. அதனாலதான் பரதேசி குலமா இந்த சட்டத்துல வந்து தங்கிட்டு இருக்கோம். கவலையே படாத, பரதேசியா அழைச்சிட்டு இருக்கிறீங்களா? நான் இருக்கேன் உனக்கு. பரதேசியானோம் என்றால், பரதேசியானோம் என்றால், அடி மாதேடி பத்தாவும் எங்களையோடி, பத்தாவும் எங்களையோடி, உன் பத்தாவும் எங்களையோடி, அடி மாதேடி மாமனே சொல்லவே. கூடின நாள் முதல் நாள், கூடின நாள் முதல் நாள், கண்ணன் அவர் கூறிக்கு சொல்லவில்லை. நாடியே போயிருக்கார், அவர் நாடியே போயிருக்கார், ஐயான தேடி கட்டி கொண்டு போறேன். பாவம், அங்க தெரியுது ஒரு மலை அடிவாரம், அங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு என் புருஷன். அவருக்காக கஞ்சி சமைச்சு எடுத்துட்டு போறேன். நான் போகணும் வழி இல்ல. என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? நீ யார்? ஒரு அதாவது சுப்பு செட்டியார் மகன். ஆமா. எங்க மாமா மகனி. இப்ப நம்ம 2 உறவு முறை ஆயிட்டோம், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம், சொந்த பந்தம் ஆயிட்டோம். அப்படி இருக்கும்போது நீ கஞ்சி கொண்டு இந்த வேகா வெயில நடந்து போடினா என்ன நிலைமை ஆகும் தெரியுமா? என்ன நினைச்சு பாத்தியா? கஞ்சி கலாயம் கொண்டு, கஞ்சி கலாயம் கொண்டு, அடி மாதேவி காட்டு வழி நடந்தா. கஞ்சி காலையம் கொண்டு, மாதேவி காட்டு வழி நடந்தா. அந்த காட்டு வழி நடந்தா, நீ காட்டு வழி நடந்தா. அடி மாதேவி காட்டு வழி நடந்தா. உடம்பெல்லாம் கண்ணிப்பு, உடம்பெல்லாம் குப்பளம் போட்டோம். நான் பார்த்து ரசிச்சு இந்த உடம்பு என்ன நிலைமைக்கு ஆகும் தெரியுமா? அப்படியா? நீங்க ஒண்ணும் அதுக்கு கவலைப்பட வேண்டியதே இல்ல. இத பாருங்க, கண்ணி நான் போனாலுமே, ஐயா கண்ணி நான் போனாலுமே, மன்னனுக்கு கஞ்சி கொண்டு போக வேண்டும். நான் கஞ்சி கொண்டு போகாவிட்டால், நான் கஞ்சி கொண்டு போகாவிட்டால், மன்னனுக்கு களைத்து விடுவான். பாவம், ரொம்ப பசி மயக்கத்தோட பாத்துட்டு இருப்பாரு. கஞ்சி கொண்டு போனீங்கன்னா பசி மயக்கி விழுந்தாலும் விழுந்துருவாரு. கஞ்சி கொண்டு நீ போய் ஆகணும். ஆமா, போகலாம். புருஷன் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாரு. ஆமா. கழுத்து விடு வாரண்டு, கழுத்து விடு வாரண்டு, அடி மாதேவி கதை மட்டும் சொல்லாதடி. இந்த பூமி மேலே போகாதடி, இந்த பூமி மேலே போகாதடி, அடி மாதேவி பொறுமை கூடங்களுக்கு. உன்னுடைய பொறுமையான குணத்துக்கு, உன்னுடைய அன்பான உள்ளத்துக்கு, உன்னுடைய பாசமான நேசத்துக்கு நீ போய் கஞ்சி கொண்டு போறேன்னா எப்படி நான் ஏத்துக்கிறேன்? இந்த நேரம் முதல் கொண்டு சித்திரவள்ளி, நான் சொல்றதை கவனமா கேளு. நான் யாரு? உன் சொந்த அத்தை மகனான. அப்படி இருக்கும்போது உனக்கு கற்ற முறை ஏதோ ஒரு காரணம் உன்னை விட்டுட்டேன். ஆனா இப்ப இந்த நேரம் முதல் கொண்டு உன் புருஷன் மறந்துது. இத பாருங்க, என்ன நம்பி வா, என்ன சொன்னாலும் ஆசையெல்லாம் நான் பூர்த்தி பண்றேன். போராது என்று சொன்னீர்,
போராது என்று சொன்னீர் பிரியவில்லை யாராலே ஆகுமையா யாராலே ஆகுமையா ஐயா யாராலே ஆகுமையா ஐயா பிரியவில்லை பாருங்க விதின்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த மாத்த யாராலையுமே முடியாது. அப்படியா? வெள்ளமும் ஆகாதடி வெள்ளமும் ஆகாதடி அடி மாதை வெள்ளமும் ஆகாதடி அடி சொல்லவும் ஆகாதடி நீ சொல்லவும் ஆகாதடி அடி மாதை தோகை நதி அழகி. இப்படிப்பட்ட தோகை நதி அழகியா இருந்துட்டு விதியை பத்தி பேசுறேன். இது உனக்கு நியாயமா? என்ன செய்வது? நீங்க சொன்னதை போல அழகுடன் வாழ்ந்து இருந்தோம் ஐயா அழகுடன் வாழ்ந்து இருந்தோம் ஐயா நாங்கள் சிமெண்ட் வந்ததினால் அந்த சிமெண்ட் வந்ததினால் ஐயா நாங்கள் அழகு உழைத்தோம் ஐயா புரிந்துவிட்டேன் என்று சொல்லும் புரிந்துவிட்டேன் என்று சொல்லும் அடி மாதை தோகையை சொல்கிறேன் அந்த புலிவிட்டு கூலி இருக்கு அந்த புலிவிட்டு கூலி இருக்கு அடி மாதை அதாவது புலி வெட்ட போயிருக்கிற மண் வெட்ட போயிருக்கிற புருஷனை நீ மறந்துரு நான் ஒன்ன வச்சு காப்பாத்துறேன்னு சொல்லிருக்கேன். மனசு இருக்கிறது அப்படியே வெட்ட வெளிச்சமா வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கேன். புருஷன் பெருசா பேசுறத புருஷனை பத்தி இத பாருங்க இல்ல அதான் ஒழுங்கா புருஷன் பேசி அவரை பத்தி பேச உங்களுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அவர் யார் தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி குழி வெட்டும் மன்னருக்கு குழி வெட்டும் மன்னருக்கு ஐயா நான் போதைய மாறவில்லை அமர்ந்தது செஞ்சாருக்கு நான் அமர்ந்தது செஞ்சாருக்கு ஐயா நீ பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாதாரண ஆடு இல்ல கூலிக்கு போற ஆடு இல்ல அவர் நாட்டுக்கு மன்னரா வாழ்ந்தவர். அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீ அங்க வந்து கேட்டு பார்க்கணும். ஆனா போஷித்தவர்கள் எவ்வளவு ஒரு இனிமையான ஒரு அருமையான ஒரு யோசனையை சொல்லிட்டு இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கைக்கு விளக்கத்தை நான் காத்துட்டு இருக்கிறேன். உன்னுடைய கவலையெல்லாம் தீக்கிறதுக்கு நான் தயாரா இருந்துட்டு இருக்கேன். காசு படுத்தா உனக்கே தலையில இருந்து பாதவரில் கொட்டி காப்பாத நினைச்சிட்டு இருக்கேன். அதை விட்டு போட்டு போட வேலை பார்த்துன்னு சொல்றேன். கொஞ்சமா புரியுதா உனக்கு? நான் சொல்றது புரியுதா? ஏத்துக்கிறேன். நீ முதல்ல என்ன சொல்றீங்க? என்னை போன்னு சொல்லி வேலை நான் போயிட்டு நிலைமை என்ன ஆகும் என்ன ஆகும் நான் கேட்கிறேன். மதுரைக்கு போன மனமும் வந்து சொன்னா ஏண்டி இது உனக்கு சம்மதமா என் பெண் நடத்தே என்னோடு நீயும் வந்தால் மகிழ்ச்சியை வாழ்ந்தெல்லாம் பதம் பெற்று இருந்தீங்களா செத்துவிடு என்று சொல்லி செத்துவிடு என்று சொல்லி அடி மாதிரி விட்டுதலம் பேசாதடி இந்த நிமிஷம் முதற்கொண்டு என்ன நம்பி வா, என் கையை பிடிச்சிட்டு வா. உன் வாழ்க்கையில நான் கைவிடவே மாட்டேன். இந்த நேரம் முதற்கொண்டு இந்த நிமிஷம் முதற்கொண்டு என்ன நம்பி வா, என் கையை பிடிச்சு வா. செழிப்பா இருக்கான்னு சொல்ல வரேன். உன்னை கைவிடவே மாட்டேன். அப்படியா? இதப்பா இனி ஒரு முறை எப்படி என்கிட்ட பேசிட்டு இருந்த மரியாதை கெட்டு போயிரும். அப்போ என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா? செழிப்பா இருப்போம் என்று செழிப்பா இருப்போம் என்று கடப்பாடி வைக்க வந்தான். கடப்பாடி எப்படி சொன்னால் என் கடப்பாடி எப்படி சொன்னால் கடப்பாடி இந்த சேதி மட்டும் என் புருஷ காதல விழுந்துச்சு. பெரிய கட்டை எடுத்துட்டு மண்டைய ரெண்டா பொழந்து எடுத்துருவாரு. செத்தா சண்டையில சாகணும், இல்லன்னா மண்டை உடந்து சாகணும். யாராவது இந்த வார்த்தையை கேட்டா வான்னு சொல்லி எல்லாம் போட்டு தண்ணி அரிசி விருந்தா வைக்க போறாங்க. வந்துட்டு வச்ச காலம் வச்சுட்டேன். ஒண்ணு அடி கிடைக்கல பிடி கிடைக்கும். பரவாயில்ல, கட்டையில அடிப்பாங்க. ஆமா, அடிச்சுட்டு போறாங்க. கட்டை அடிச்சேன்னா அடித்தாங்க அடி போடுப்பே அடித்தாங்க அடி போடுப்பே அடி மாத்தி அடி மாதிரி காமன் கதையால் மாட்டினேன். அடி காமன் கதையால் மாட்டினேன். அடி காமன் கதையால் மாட்டினேன். அடி மாதத்தை கட்டி அணை வேலை அடுத்தவன் மனைவி தெரிஞ்சோ இப்படி எல்லாம் பேசுறவனுக்கு வெக்கமா இல்ல? இல்ல அடிப்பான்னு சொன்னீங்கல்ல, அந்த அடியில நான் வாங்கிக்குவேன். இருந்தாலும் உன்னை கட்டி பிடிச்சு வச்சுக்க. எங்கேயே பறந்து
இத பார், இன்னொரு தடவை இப்படி பேசுன என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? அணைவேன் அணைவேன் என்று பாவி, அணைவேன் அணைவேன் என்று அட பாவி, நீ யாருக்கு சொல்ல வந்தாய்? யாருக்கு சொல்ல வந்தாய்? நீ யாருக்கு சொல்ல வந்தாய்? அட பாவி, இது என்கிட்ட கல்யாணம் ஆனதுக்கு போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறியே, இதெல்லாம் அடுக்குமா? அதுக்காகதான் என்ன பண்றது, அழகா இருக்கிறேன், மாமா மகளை போயிட்டு அப்படி அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறேன். வையகத்தில் அடி மாறிப்பு இல்லாத மங்கையரோ, அடி இல்லாத மங்கையரோ, அடி இல்லாத மங்கையரோ, அடி மாறவள் வாயை கிழிப்பேன். யார் எதை பத்தி சொல்ல கவலைப்பட மாட்டேன், அவன் வாயை டர்னு கிழிச்சு வச்சிட மாட்டேன். ஆமா ஆமா கிழிச்சேன். நீ யாரு? பெரிய ஆளுதான். வாயை கிழிப்பேன் என்று பாவி, வாயை கிழிப்பேன் என்று அட பாவி, மனத்தாலே சொல்லாதேடா, உன் மனத்தாலே ராவணனும், உன் மனத்தாலே ராவணனும், அட பாவி அவன் தங்கையாவே சமணிதான். இத பார், உன்ன மாதிரி பேசிட்டு இருந்த அந்த அயோக்கிய யார் தெரியுமா? அந்த ராவணன். அவனோட தங்க சூர்படக இருக்காளே, அவ பேச்ச கேட்டதுனால அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி கதி உனக்கு ஏற்பட போகுது. மரியாதையா பேசு. தம்பி, ராவணன் வந்து தன் சூர்படக பேச்ச கேட்டு செத்து ஒழிஞ்சான். ராவணனுக்கு தலை எத்தனை? 10 தலை. தலையே 10னா அப்ப கீழே பாதம் எத்தனை இருக்குன்னு கேட்க. ஆமா. மாண்டாலும் முன்னே விட, மாண்டாலும் முன்னே விட, அடி மடியில உயிரிழப்பே, மடியில உயிரிழப்பே, அடி மடியில உயிரிழப்பே, அடி மாறினால் வாழ்ந்தபாடு நெஞ்சே. ஒரு செத்தா சாகணும், பழச்சா பொழைக்கணும், உன்னோட வாழணும். அந்த மீறி இந்த உயிர் போனா உன் மடியில தான் போட்டவே. என்ன பெருசா போச்சு? அப்படியா? என்ன உயிர் பெரிய பெருசா உயிர்? நீ எனக்கு இருந்தா போதும். கவலையே இல்ல. மறுபடியும் என்ன தொட்ட மரியாதை கெட்டு போயிரு, ஜாக்கிரதை. ஆமா, யார்கிட்ட வந்து என்ன வார்த்தை பேசுறேன்? என்ன சாகிறதுன்னா மடியில உயிர், மடியில இறந்து மடிவேன் என்று பாவி, இறந்து மடிவேன் என்று அட பாவி, எனக்கு கூட சொன்னாயனா என்ன நடக்கும் தெரியுமா? எனக்கு கூட சொன்னாயனா, நீ எனக்கு கூட சொன்னாயனா, அட பாவி விளக்குமா சாலடிப்பே. மரியாதையா இங்கிருந்து போயிடு, இல்லைன்னா விளக்கு மாத்திரக்க வாங்கிருந்த போக ஜாக்கிரதை. ஏன்னா தம்பி, ஏடா விளக்கமா அடிக்கிற சொல்லி போச்சு, பொசுக்குன்னு சொல்லி போச்சு. என்னடா ஒரு அநியாயமா இருக்குது, ஆச்சரியமா இருக்கு. விளக்கமா தான் அடிப்பியா? ஆமா. ஏப்பா இதுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஆகுமா? யாரு சொல்லி போட்டா? எங்க மாமா மகன் சொன்னா. என்ன விளக்கமா தான் அடிப்பேன் வாயில தானே சொன்னா. எடுத்து அடிச்சா போட்டா, அடிச்சு போயிட்டு போறா. பரவாயில்ல. ஆனா ஒண்ணு, மார்பா 2 மார்க் இருக்கு. நீ வந்து விளக்கமாத்த அடிக்கன்னு சொன்னீங்கல்ல, மார்ல வீடு குற்ற மாறு ஒண்ணு, வாச குற்ற மாறு ஒண்ணு, 2 மாறு இருக்கு. அதுலயும் அடிமாத்திர அடிப்பியா இல்ல நுனி மாத்திர அடிப்பியா? அதாவது நீ சொன்னியே அந்த 2 விளக்கமாறு, ஒண்ணு வீடு குட்டுற விளக்கமாறு, அதுல அடிச்சா அடி சும்மா சொத்து சொத்து தான் விடும். ஆனா வாச குட்டுற விளக்கமா இருக்கு, அதுல அடிச்சேன்னு வையே, ஒவ்வொரு அடியினால இடியாட்ட சளி சளி சளின்னு விடும். நீ விளக்கமாத்திர அடிப்பேன், அந்த விளக்கமாத்திரையை நான் வாங்கிக்குவேன். ஆமா. ஆனா ஒண்ணு, நீ கொடுத்தா அதுக்கு நான் வட்டியோட சேர்த்து கொடுக்கணும். என்ன சொல்லணும்? மாத்திரை போட்டாலும் அளந்து போடணும். ஏன் தெரியுமா? நீ அடிப்ப, நீ ஒவ்வொரு அடிக்கு நான் என்ன செய்ய தெரியுமா? நீ ஒரு அடி கொடுத்தா அதுக்கு உனக்கு ஒரு முத்தம் கொடுப்பேன். ஒரு அடி ஒரு முத்தம், ஒரு அடி ஒரு முத்தம். நீ அடிக்கிற அடிக்கு நான் கொடுக்கிற முத்தத்துக்கு அப்படியே எதமா பதமா சொல்ல அடி முத்தமா எப்படி இருக்கு தெரியுமா? அடிதான் அடி போருப்பே, அடிதான் அடி போருப்பே, அடி மாதிரி அத்தையில வெற்றி இருப்பே, அத்தையில வெற்றி இருப்பே, நான் அத்தையில வெற்றி இருப்பே, அடி மாதிரி அனைத்தோடு முத்தம். ஒரு முத்தம் கொடுக்கறது பாவிங்கிறான், அடிக்கிற விளக்கமா அடிக்கிறேங்கிற முத்தம் தானே வேணும். ஆமா ஆமா, 1 வேணுமா 2 வேணுமா? எவ்வளவு வேணும். அப்படியா? நீ கொடுக்க ஆசையா வாங்கிட்டே தான் இருப்பேன். சலிக்கவே தீரவே தீராது. ஆனா நான் முத்தம் தரும்போது நீங்க கண்ண முடிக்கணும். டீல் பேசலாம்.
பேசிடலாங்கிற கண்ணை மூடிக்கணுங்கிற பேசிடுவோமா பேசிடலாமா கண்ணை நான் மூடணும் இவ்வளவுதானே பக்கத்துல வந்து மூடவா இங்கே மூடவா பக்கத்துலயே கூட பாக்க அப்படி வைக்காதீங்க கண்ணை மட்டும் மூடுங்க போதும் இவனுக்கு சந்தேகம் வந்து நான் முடிச்சு பார்த்து பார்க்க மாட்டீங்க முடிச்சுங்க எப்படிதான் கண்ணை முடிச்சுட்டேன்னு நம்பிக்கை இருக்கு கண்ணை மட்டும் மூடவா நல்லா முடிட்டீங்களா முடிக்க தட்டுமா முடிதான் இருக்கு நீங்க நல்லா பாரு சரி மூடுங்க சித்திரவழி இதமா இருக்குது இனி ஒரு முறை முத்தம் கித்தனை ஏதாவது என்கிட்ட பேசிட்டு இருந்தேன் முத்தம் தாருவேன் என்று பாவி முத்தம் தாருவேன் என்று அட பாவி முத்தம் கலங்காதேனா சித்தம் கலங்காதேனா நீ சித்தம் கலங்காதேனா அட பாவி சித்தம் பாடுவேனா மரியாதையா இங்க வந்து ஓடி போயிரு இல்ல சின்ன பட்டு சீரழிச்சு போயிரு சின்ன படுத்தினாலும் அடி வாழ நேராமல் போக மாட்டேன் அடி நேராமல் போக மாட்டேன் உன்னை நேராமல் போக மாட்டேன் அடி வாழ ஊருக்கும் போக மாட்டேன் என்ன சமன் பார்க்காம போக மாட்டேன் அப்படியா போயிடுனா இல்ல தெரியாம கேக்குறேன் இது ஊர் உலகத்துல உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா அந்த நகத்தனிலே பாவி அந்த நகத்தனிலே அட பாவி தான் இல்லாத மங்கையரோ ஊரில் இல்லாத மங்கையரோ ஊரில் இல்லாத மங்கையரோ அட பாவி நீ என்னை யாரை வைத்தாய் இந்த ஊர் உலகத்துல எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க கல்யாணமாகாத பெண்கள் இருக்கிறாங்க கல்யாணமாகி கணவனால் கைவிடப்பட்ட பெண்களும் இருக்கிறார்கள் கணவனை இழந்த பெண்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுக்காம ஏன் என்னிடத்தில் வந்து வம்பளித்து கொண்டு இருக்கிறார் ஏன் வரகிறியா என்ன அழகு சரியா பக்கத்துல இருக்கிறியே மேல ஆசை வச்சுட்டேனே என்ன செய்யுது உள்ளத்தெல்லாம் பறி கொடுத்துட்டேனே நீ ஏன் தஞ்சம் நினைச்சிட்டு இருக்கிற எப்படி தெரியுமா ஆசை கொண்டன் மாதாரசி ஆசை கொண்டன் மாதாரசி அது ஆசைப்பட்டதுனால நீ சொல்றதெல்லாம் ஏத்துட்டு நீ திட்டதுக்கெல்லாம் காது வாங்கிட்டு கம்மல் கிடக்குறேன் வெந்து தண்ணி வேணென்று பாவி வெந்து தண்ணி வேணென்று அட பாவி நீ விட்டுதல பேசாதேடா இந்த கணவர் வந்தால் இது எந்த கணவர் வந்தால் அட பாவி உனக்கு ஒரு நெருமடா மரியாதையா சொல்றேன் என் கணவர் பொழுது வரும் நேரமாகி விட்டது ஓடி விடுங்கிறது ஓடட்டும் ஆமா என்ன ஓடி போட சொல்றியா ஆமா ஓடி போயிட்டு சொன்னாலும் கூட கோபத்துல எவ்வளவு அழகா சொல்றவர கோபத்துல கூட முகத்தை பாரு அந்த முகத்தோட ஒரு புன்னகை பேசுது வர எப்படி நிலவுக்கு என்னே என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என்னடி கோபம் உள்ளாய் மறியது கனிமொழி கண்ணே என்னடி கோபம் கனவாய் பாய்கிறது என்னடி கனவாய் பாய்கிறது நிலவுக்கு என்னடி நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என்னடி உள்ளாய் சிரிக்கும் அசானை விரட்டுவதே நடிகோ சிரிக்கும் அசானை விரட்டுவதே நடிகோ குந்தன் கொடியினை மீது படை கொண்டு வந்த மன்னடியோ திருமணங்களில் மணவரை மீது என்னை ஒரு முறை பார்த்து ஒரு கண்ணாலே சிரிப்பவள் நீதானே என்னை ஒரு முறை பார்த்து ஒரு கண்ணாலே சிரிப்பவள் நீதானே நிலவுக்கு என்னை என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு
மலருக்கு எரிகிறது மலருக்கு என்னடி இப்படி எல்லாம் கோபமா சொன்னா நான் போயிடுவேன். இப்போ ஒண்ணு கெட்டு போகல, அன்பா ஆசையா பக்கத்துல வந்து நீ என்ன சொல்ல போற தெரியுமா? என்ன சொல்றேன்? அத்தான் போயிட்டு வாங்க அத்தான் அப்படின்னு அழகா சொல்லு, அன்பா குணமா சொல்லு, இப்பவே நான் போயிடுவேன். அப்படியா? ஆமா, அப்படியே சொன்னா போயிருவீங்களா? ஒரு தடவை மட்டும் சொல்ல போதும். சரி, ம். அப்போ ஒரு தடவை சொல்லிடுறேன். ம். ஆனா போயிடணும். கண்டிப்பா போயிடுவேன். போ. ஏன்னா உன் புருஷன் வர கால் ஓசை கேட்கும். ஆமா. ஆனா எக்காரத்தை கொண்டு சீக்கிரம் சொன்ன போயிடுறேன். ம். சொல்லட்டுமா? சொல்லிடுறேன். சர்தா போடா. சித்திரவள்ளி என்ன யாரு உன் கால சுத்தின பாம்பு, உன்னை தீண்டாம இந்த இடத்துல போகவே மாட்டான். இப்ப நான் போறேன், போயிட்டு திரும்ப வருவேன். நீ தயாரா இரு. ஆனா ஒண்ணு, உனக்கு எனக்கு நடந்த இந்த பேச்சுவார்த்தை எக்காலத்து கொண்டு புரிஞ்சுட்டு சொல்லிடாத. வரட்டா? சீ. யாரு? எங்க இருந்து வந்தா? எதுக்காக என்கிட்ட இப்படி வம்பளந்துட்டு இருக்கா? ஐயோ, இதை என் புருஷன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? அப்படி சொன்னா அவருக்கு ஏதாவது ஆபத்து இவனால ஏற்பட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ தெய்வமே, எனக்கு ஏன் இந்த சோதனை? நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன் கடவுளே? நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கண்ணீராமடியே கண்ணீர் கொடியே பூதனமே கண்ணீராமடியே கண்ணீர் கொடியே பூதனமே கண்ணீராமடியே கண்ணீராமடியே கண்ணனுவ நாகன இத்ரா தைரியமாக இருப்பே. நீ போயிட்டு வர சொல்லிட்டு இப்ப வந்து பார்த்தா ஏன் அழுதுகிட்டு இருக்கிற? என்ன நடக்குது? சுவாமி, நான் கலங்கி போய் நிற்பதற்கு, சுவாமி கலங்கி போய் நிற்பதற்கு ஐயா இது காரணம் இல்லை. நம் தலைவிதியை நினைத்து, நம் தலைவிதியை நினைத்து ஐயா இந்த எல்லாரும் பாடுவதி. வீட்டிற்கள் என்று சொல்லி வீட்டிற்கள் என்று சொல்லி அதை இதை வெயிலில் அணைய வைக்கிறது. காத்து இருந்தேனடி காத்து இருந்தேனடி அதை நீ கஞ்சி கொண்டு வராது. கஞ்சி கொடுத்து மேல் நீதி வாரி நீ தானே சொன்ன. ஆமா. ஏன் சித்ராமன்ல என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? சொன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. நெல்லு குத்தியாக்கினதான் ஐயா, நெல்லு குத்தியாக்கினதான் ஐயா, இது நேரங்களாசையா, நேரங்களாசைக்கு ஐயா நீ கோபங்கள் கொள்ள வேண்டாம். கோபங்கள் கொள்ளவில்லை கோபங்கள் கொள்ளவில்லை அதை நீ கொண்டு வாடி கஞ்சியது நேரங்களாக அதை நான் வேலைக்கு போகிறேன். ஐயா இதே இப்ப இங்க வந்து இந்த பச்சைப்பா படைச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியாது. ஒரு நாட்டுக்கு ராஜா பணிவிட செய்வதை பத்தி எத்தனை பணிப்பெண்கள் இருக்கிற இடத்த விட்டு அகட முடியாது. அப்படி எல்லாம் பணிவிட செய்த பெண்கள்லாம் இருந்தாங்க. நானும் நாட்டுக்கு பண்ணாத இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்து பழக்கம் இல்லை. அதனாலதான் புதிதாக இப்படி வேற இருக்கிறாங்க நேரமாகி விட்டது. சுவாமி காய்ச்சிட்டேன். புரியுங்க. ஐயா கஞ்சி கூடி தேடுங்கள் ஐயா, கஞ்சி கூடி தேடுங்கள் ஐயா, நீ கலையும் தேடுங்கள் கலையும் தேடுங்கள் ஐயா, இந்த காட்டினில் விட்டுடுங்கள். சுவாமி கஞ்சி குடிச்சிட்டீங்கல்ல, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு போங்க. ஏகாத வெயில்ல வந்து கடுமையான பசி. இங்க வந்து பார்த்தா இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு செய்து பழக்கம் இல்லை, கோவிக்காதீங்கன்னு சொல்லி இருந்த போதுல அந்த கஞ்சியை நல்லபடியாக காய்ச்சி நான் குடிச்சோன்னு எப்படி இருந்துச்சு? இந்த தேர் நபர்தமும் சொல்றாங்களே அது மாதிரி அப்படி உப்பு போட்டு எங்க பக்கத்துல கைப்பட்ட உடனே அப்படியே நாக்கெல்லாம் திட்டிக்குது. பண்ணக்கிளி சொன்ன மொழி
என்ன மொழியோ பஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ பண்டு கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ பஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ நகையில் கொஞ்சிவர் என்ன மயக்கோ கள்ளி எள்ளி கொண்டு செல்ல என்ன மயக்கம் பண்டு கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ பஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ ஒட்டு வைத்து விட்ட முகம் என்ன முகமோ ஒட்டு விட துடிப்பதில் என்ன சுகமோ ஒட்டு வைத்த விட்ட முகம் என்ன முகமோ அதை ஒட்டு விட துடிப்பதில் என்ன சுகமோ கண்ணி மண்ணி மாளிகையில் காவல் நிற்கவா அங்கே காத்திருக்கும் மன்னவனை கைவிழிக்கவா கண்ணுக்கு நீ சொன்ன மொழி என்ன மொழியோ அஞ்சு மகள் வாய்க்கிறது அத்திமல கண்ணத்திலே அத்திமல கண்ணத்திலே கிள்ளி விடவா உரையில நானது சொல்லிவிடவா அத்திமல கண்ணத்திலே சொல்லிவிடவா அது உரையில நானது சொல்லிவிடவா கண்ணிமணி காதல் இருக்கவா அங்கே காத்திருந்த மன்னவனை கைவிடிக்கவா என்ன மொழி என்ன மொழியோ அத்தி மகள் வாய்த்திரு என்ன மொழியோ இந்த நிலைமையில் கூட உங்களுக்கு சந்தோஷம் வரான்னு கேட்கலாம். இருந்தாலும் இப்படிப்பட்ட நேரத்தில் கூட நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியும். நீ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் படத்துல. இருந்தாலும் வேலைன்னு ஒண்ணு இருக்கு. கஞ்சி குடித்தேன் நடி பாதையின் கலைவு தெளிந்த நடி காடு விட்டு போறேன் நடி காடு விட்டு போறேன் நடி பாதையை கட்டழகி சாக்கியரதை போயிட்டுமா இருக்கு சாமி. நான் சொல்றேன் கேளுங்க. சுவாமி, நான் ஒண்ணு சொல்றேன், கோச்சுக்காதீங்க. வேலைக்கு போறேன் என்று ஐயா, வேலைக்கு போறேன் என்று ஐயா, நீ விருப்பமுடனே சொல்லி விருப்பமுடனே சொல்லி ஐயா, இந்த பொடியால் கூட வரேன். சுவாமி, நீங்க வேலை செய்யறதுக்கு என்னை கூட்டிட்டு போங்க, நானும் வரேன். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் வேலை செய்யற இடத்துலயோ பூரா ஆம்பளைகளா வேலை பார்க்கறாங்க. என்ன பார்த்தா பிரதேசியா இருக்க, உன்னை பார்த்தா ஒரு ராணி மாதிரி இருக்கிற. ஏன்னா இவனுக்கு ஒரு அழகான மனைவியான்னு பார்க்கறவங்க கடனா ஓமானதான் படும். அது மட்டும் இல்லாம உனக்கு எனக்கு இந்த மாதிரி வேலையை பழக்கம். நீ என்ன செய்ய போற? அதனால எது சத்தம் கிடைச்சிரு. நீ தைரியமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் நம்ம எங்க போறோம்னா அங்கே போய் நம்ம படிச்சுக்கலாம். ஒன்றும் கவலைப்படாத சித்ரா, தைரியம் வேற போயிட்டு. இவன் பாருங்க, இல்ல நான் இங்க இருக்க மாட்டேன், எனக்கு இங்க தனியா இருக்க பயமா இருக்கு. நான் போயிட்டு வரப்போ தைரியமா இருக்கிறேன், போயிட்டு சொல்லிச்சு. இப்ப நான் இருக்க மாட்டேன். இந்த சத்திரத்துக்கு யாராரோ வராங்க போறாங்க. அப்படி இருக்கும்போது யாராவது என்கிட்ட பேசிட்டு இருக்கிறத உங்ககிட்ட தவறா வந்து ஏதாவது சொல்லி நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. பிரச்சனை அப்புறம் இருக்கட்டும். இப்ப ஒவ்வொருத்தரா வந்துகிட்டே இருக்காது சத்திரத்துக்கு. எல்லாம் அவசரம் ஆகிட்டு இருக்கு. யாரையுமே நம்புற மாதிரி யாருமே சரியில்லாம இருக்குது. அதனால உன்னை விட்டு நான் தனியா போயிட்டு அங்க இருக்கிறேன். நீ என்ன காரணம் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒண்ணு செய்யட்டுமா? நான் வேலையை முடிச்சு வரும்போது செய்து தகுந்த கூலி கொடுக்குறேன்னு இருக்காங்க. அங்க ஏதாவது எனக்கு சின்ன வீடு இருக்கான்னு பாக்கட்டுமா? சின்ன வீடா? சின்ன வீடு இல்ல சித்ரா, இப்ப கிடைக்கிற வருவாய் தந்த ஒரு சின்ன குடிசை. ஓ, நம்ம சின்ன வீடு ஏதாவது இருக்கான்னு பாட்டு வாரு. அங்க கிடைச்சிச்சுன்னா அப்படியா? எதுக்கு ஒண்ணு செய், மூட்டை முடிச்சுனா கட்டி வை. நான் சாயங்காலம் வந்துடுவேன்.
சரிங்க. வந்த உடனே சித்ரான்னு பொருள் கொடுப்பேன். என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? பின்னால் இருக்கிற கதவை நல்லா தாப்பாடு பண்ணும். சரிங்க. பின்னால் ஒரு கதவு, ஒவ்வொரு ரூமுக்கு 2 கதவு. ம். முன் கதவு, பின் கதவு. கொல்லப்பறவு கதவை நல்லா சாத்திக்க, மின் கதவை சாத்திக்க. நான் வந்த உடனே சித்ரான்னு பொருள் கொடுப்பேன். சரி. நீ வந்த உடனே மின் கதவை திறக்குவேன். சரி. என் பொருள் உனக்கு தெரியுமில்ல? தெரியும். அப்பத்தான் நீ திறக்கணும். சரிங்க. வேற யாராவது சொன்னா நீ திறக்கணும். ம், ம், ரொம்ப கவனமா இருக்கணும். ம். நம்ம கூலி வர நமக்கு போயிடலாம். சரி. போயிடலாமா? போயிட்டு வா. தைரியமா இருக்குல்ல? ம். கடவுள், நான் என்ன செய்வேன்? அந்த பாவியை பத்தி என்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. அவனால ஏதாவது தொந்தரவு வருமான்னு எனக்கு மனசெல்லாம் அடிச்சுக்குது. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என் கணவரை விட்டு பிரிஞ்சு என்னால எப்படி வாழ முடியும்? எங்களுக்கு அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்துறாத ஆண்டவா, எங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுறாத. எங்களால தாங்க முடியாதம்மா, எங்களால தாங்கவே முடியாது. இங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? என்னை விட்டு உன் நினைவை பிரிக்க முடியுமா? எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? என்னை விட்டு உன் நினைவை பிரிக்க முடியுமா? எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? என்னை விட்டோ உங்களை விட்டோ யாராலும் பிரிய முடியாது, பிரிக்கவும் முடியாது. ஆண்டவா, எங்களை நீதான் காப்பாற்ற வேண்டும். ஆண்டவா, நீதான் காப்பாற்ற வேண்டும். சாமியார் வர போறாரு. சாமியார் வந்து மை வச்சு மை வச்சு தூங்குறியா? சாமியார் அவரு இன்னொருத்தர் வருவார் பாரு. சித்திரவல்லியே எப்படியாச்சும் அடைஞ்சிடணும்னு சொல்லி வைரவாகுதே என்ன யோசனை பண்றான். அப்படி அவன் யோசனை பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரத்துல அதே சத்திரத்துல ஒரு இந்த மந்திரம் மை கொடுக்குறவன், இந்த பூசாரி மாதிரி ஒருத்தன் இந்த மயக்கிற மை கொடுக்கறது, இந்த இது மாதிரி வேலையெல்லாம் பார்க்கணும், சித்து வேலையெல்லாம் பார்க்கணும் ஒருத்தன் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்ச உடனே
அவன் கிட்ட போய் தன்னுடைய குறையெல்லாம் சொல்லி எப்படியாச்சும் மையாச்சும் வாங்கிட்டு போய் அவளை மயக்கிடணும் அப்படிங்கிற முடிவோடு ஒரு பூசாரிய பெயர் வியாபாரி சந்திக்க வர்ற காட்சி அடுத்து நீங்க பார்க்க போறீங்க. நீ குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இங்க எல்லாம் காத்து கொடுக்காங்க எல்லாம் அப்ப அதுலயே உட்காந்துக்கலாமல்ல அவங்க நாடகம் நடிக்கிறது ஏதோ வயசான காலத்துல காலத்துல போட்டு வேற உட்காந்தாலும் இறங்கலான்ட்டு கரகம் எடுக்க நேரமாகி விட்டதால் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கோவில் முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்றோம். கரகம் எடுக்க நேரமாகி விட்டதால் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கோயில் முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நல்லா தூங்குறவங்களை கொஞ்சம் எழுப்பி விடுங்கப்பா. பூசாரி மனசு வராரு, தூங்குறவங்களை கொஞ்சம் எழுப்பி விடுங்க. இந்த வீட்டுல தூங்கிட்டு இருக்கேன். உங்க ஆத்தால கேட்கலடா, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன்டா. ஓடி பார்த்தேன், தேடி பார்த்தேன், வந்து பார்த்தேன். கடை போட்டி இருந்துச்சா? ஊர்ல கர்ப்பம் இருந்துச்சாவா? ஏய், மோசமான சாமிடா அந்த சாமி. ஓடி பார்த்தேன், தேடி பார்த்தேன். கோவப்பட வந்து நிக்கிறேன். கவலைப்படாதீங்க, நாட்டு மக்கள்ல குத்தம் இல்ல, சாமி கும்பிட்டதுல குத்தம் இல்ல, எடா வெட்டினால குத்தம் இல்ல, நாட வச்சதுலயும் குத்தம் இல்லடா. ஒரு சின்ன குறை இருக்குதுடா. நாடகம் பாக்குற கும்பல்ல யாரோ டவுசர் போடாம உட்காந்துருக்காங்கடா. ஏ, உள்ளத உள்ளபடி சொல்லுவேன். ஓஹோ, உண்டுன்னா உண்டுன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. ஆத்தா மூணே மக்கள் நாளைக்கு தாண்டா பேசுவா. அதுக்கு முன்னாடி யாராருக்கு என்ன வர வேணுமோ அத்தனை கேட்டுக்கங்க. ஆத்தா தீது வைப்பாடா. அப்பா ஓடி பார்த்தேன். சரி, ஒருத்தி மூஞ்சில செழிப்பே இல்ல. என்னடா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன். நான் நாடகத்துக்கு வந்துட்டேன். ஆதரவுக்காரன்
அவ வீட்டுல எத்தனை சோடி செருப்பு கிடக்குதோ யாருக்கு தெரியுங்கிற வேதனையிலேயே உட்கார்ந்திருக்கேன். சாமி அதெல்லாம் வீட்டுல ஒரு 5 நாய் கட்டி போட்டு வந்திருக்கேன். 5 நாயை கட்டி போட்டு என்னடா பண்றது? அப்புறம் அவனுக்கு அச்சு வெள்ள போடுவேன். அச்சு வெள்ளத்தை கூட நாய் இப்ப மயங்காதரா. ஐயோ சூப்பர் எலும்பு போட்டு சரி பண்ணி போடுறாங்கடா. நான் திண்டுக்கல் பூட்டை வாங்கி அதுலயே பூட்டு வந்திருக்கேன். ஏ தம்பி, பூட்டை என்னைக்கு நம்பாத. ஏன் சாமி? பூட்டுக்கு இப்ப மிளகா வடிய வச்சு வெடிச்சு விட்டுறாங்கடா. ஐயோ அந்த பூட்டு திடீர்னு புண்டே விட்டுறா. இதெல்லாம் தெரிஞ்சு போய் தான் 5 ரூபா பெஃபிக்கு வாங்கி ஒட்ட வச்சுட்டேன். ஆனா பாவி, நீ பெபி குயிக்க வாங்கி விட்டு வச்ச அவன் பிள்ளைகளோட நின்றுகிட்டு இருக்கிறான். ஐயோ ஆக மொத்தத்துல சொல்லி முடிகிறது உண்டுடா. கவலைப்படாத பார்த்தா எதுக்கு கவலைப்படாத. நான் இருக்கிறேன். உன் வீட்டுக்கு நான் கரண்ட் வேலி போட்டுட்டு வந்திருக்கேன்டா. கரண்ட் வேலியா? ஆமா. சரி சாமி. அந்த கரண்ட் வேலையும் கரண்டத்துக்கு ஒருத்தி நிக்கிறேன். ஐயோ அவனை கரண்ட் விடாம நான் பாத்துக்கிறேன். சப்பா நல்லது நல்லதப்பா. நாளைக்கு எனக்கு ஒரு பக்தன் இருந்தானே, ரொம்ப தொத்தனா. அடே சீசா, அந்த யாவகமாக இருக்கிறது. ஒரு வார காலமாக வயிறெல்லாம் புண்ணாகி விட்டதால் ஒதுக்கி வைத்திருக்கிறேன். பாவியிலே வந்ததை கூட ஒருவனுக்கு தாரவாத்த கொடுத்து விட்டு நான் சிவனே என்று நின்று கொண்டிருக்கிறேன். நீ எதுக்கு கவலைப்படாதப்பா. சந்தேகம் தீர்க்கணுமா? என்ன சந்தேகம்? அவன் வெள்ளிக்கிழமைனா வேப்பிலை கையில பிடிச்சு ஆட ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி இப்ப நீங்களும் இது வெள்ளிக்கிழமை ஆடுற பூசாரி கிடையாது அப்பா. வந்த மக்களுக்கு வரத்தை வாரி கொடுப்பேன். பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளைய பெக்க வைப்பண்டா. பிள்ளை கொடுக்கறதுல கையேந்த பூசாரி நான் ஒரு ஆளுதே. அது மைய கொடுத்தோம்னா அடுத்த கொண்டாட்டி இன்னொருத்தையும் கூட்டிட்டு போயிருவேன். இன்னொருத்தையும் கூட்டிட்டு போயிருவேன். ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறது இந்த வேப்பலனே, ஒரு குடும்பத்தை நாசமாக்குறது இந்த வேப்பலனே. எல்லா நன்மை காரணத்துக்கும் எலும்புச்சம்பளம் தான் முன்னாடி வைக்கிறாங்க. நாசமா போற காரணத்துக்கு எலும்புச்சம்பளம் தான் முன்னாடி வைக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த ஆத்தா மேல நீ சந்தேகப்படக்கூடாது. உன் கவலை என்ன அப்பா சொல்லி வரீங்க. அப்பா உனக்கு நல்லது நல்லதப்பா. அப்பா நல்லது நல்லதப்பா. உனக்கு நடுவுலதே ஓட்டையப்பா. அந்த ஓட்டையை அடைக்கணும்னா நான் சொல்ற மாதிரி செய்தா பத்தா. ஒருத்தனை தூக்கி பிடிக்க சொல்லி நீ சொருகு ஓட்டை அடைச்சு. ஆரோக்கியம் கருத்திருக்கு, அரைச்ச மாவு வெளுத்திருக்கு. உண்டாப்பா அது விறகு மேல விறகு வைக்க வைக்க கருப்பு கொடுக்கும்டா கொண்டே எடுப்பு. உஷ்ணம் தாங்க முடியாம ஆரோக்கியம் கருத்திருக்கு, அரைச்ச மாவு வெளுத்திருக்கு. நெல்லுக்கோர் அரிசி இருக்கு, செருப்பிட்டா அடி சுடாதுரா. 7 கட்டு புல்லு திங்கிற எரும மாடி 5 தட்டு சாணி போடும். மேற்கம்மா போற நாய்க்கு கிழக்கம்மாவால் இருக்கு. ஆத்தம்மா நல்லா கும்பிச்சு வச்சு நீ ஒண்ணு கடிச்சின்னா நொறையா தள்ளுமுடா. உண்டாப்பா நீ உண்டுன்னா உண்டுன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. சொல்ல முடியாதுல்ல. இப்ப ஒரு வாக்கு சொல்றேன் கேட்டுக்க. கிழக்கே கெவலி சொன்னா கிழக்கே கெவலி சொன்னா கோவப்பட வைக்காத. கிழக்கே கெவலி சொன்னா கிழக்கே கெவலி சொன்னா கிழக்கே கெவலி சொன்னா கிழக்கே கெவலி சொன்னா கிளவி வயசுக்கு வருவா. தப்பா நினைக்க கூடாது. கிளவிக்கு வயசாகும்டா. மேற்கே கவலி சொன்னா மேற்கே கவலி சொன்னா மேயிராடு வாழை தூக்கிக்கிட்டு புழுக்க போடும். வாழை தூக்கம் அடைச்சுக்குங்களா? விளக்கம் கேட்கிறேன் பாரு பக்தன் எப்படி. அது மட்டும் இல்லடாப்பா. தெற்கே கவலி சொன்னா தெற்கே கவலி சொன்னா கேவலியா ராசியாவா உண்டாப்பா. உண்டுன்னா ஒண்ணு சொல்லு. வடக்கே கேவலி சொன்னா வடக்கே கேவலி சொன்னா கடை வாங்கினவே மசரு கூட தர மாட்டான்டா. யாரு கேட்ப? எங்க நாடகக்காரனே அப்படித்தான் இருக்கிறேன்.
வாங்கின கடனுக்கு பயந்துக்கிட்டு சங்கத்துல இறங்குறது இல்ல, இடையிலேயே இறங்கி பச்சை போர்டுக்கு போயிடுறேன். அப்பா உன் குடும்பத்துக்கு ஓடி பார்த்தேன், ஏறி பார்த்தேன், கணக்கா கேளு. உனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆயிருச்சு. ஒரு புள்ள குட்டி இல்லைங்கிற கவலை உன் மனசுக்குள்ள போட்டு கொடுத்துது. உனக்கு குழந்தை வேணும்னா நீ கட்டினி இல்ல, நம்ம பொண்டாட்டி. என்னப்பா இதை தப்பா நினைக்கிறேன்? இந்த ஊருக்கு நாகத்தை வந்துட்டான், நம்ம ஊரு இது, நம்ம பெட்டி, நம்ம மிருதங்க, நம்ம மேடை, அது நம்ம டீ கடை. அது மாதிரி நம்ம பொண்டாட்டி கோச்சுக்காத, பிள்ளை வேணும்ல, நம்ம பொண்டாட்டியை கூப்பிடுற பாருங்க. ஆனா உலகத்திலே நீங்க எத்தனையோ புத்த பொண்டாட்டி பார்த்திருப்பீங்க. சரி 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 சரி, என் பொண்டாட்டி மாதிரி மரியாதை தெரிஞ்சவ யாரும் கிடையாது. ஆத்தா மலையாள குலாட்டி கூப்பிடு. அடியே கண்ணு, அடியே கண்ணு. இப்ப தெரிஞ்சு வச்சுடா பொண்டாட்டி உனக்கு பொண்டாட்டி இல்லையா? உள்ள எவனோ வேற ஒருத்தர் ரசீது போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படி கூப்பிட்டீங்கன்னா உன் பொண்டாட்டி வர மாட்டான். நான் கூப்பிடட்டுமா? அடியே ராமாயி, உனக்கு பிள்ளை உள்ள மனுஷனுக்குள்ள போறான். ஆத்தா என் மேல இறங்கி பேசிட்டு இருக்கா, வெள்ளக்கமா பிஞ்சு போயிடும். ஆத்தாவை பேசிட்டு இருப்பேன். நீங்க வாங்க, ஊரே போய் பார்த்துட்டேன். சரி கூப்பிடு. கண்ணு ஐயோ, இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளி புடி. சப்பா பொடி கிடைக்குதா? தம்பி உருவாத, நான் உருவிக்கிறேன், நீ உருவாத. ஐயோ மச்சான், இப்ப சாமி வந்துருச்சு. அப்பனா நம்மளோட மனக்குறையெல்லாம் பதுத்தி. ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஏன் உன் பொண்டாட்டிக்கு 12 வருஷமா புள்ள இல்லைன்னு தெரியுமா? உன் பொண்டாட்டி பாரு எப்படி இருக்கிற, உன்னைய பாரு எப்படி இருக்கிற. உன் உழைப்புக்கு அங்க புள்ள கிடையாதா? நீ என்ன பண்ண போற? எட்டி பாப்பா, தொட்டு கும்பிடுவேன், பேசாம வந்து படுத்துக்குவேன். என்ன ஒரு பரிகாரம்? உன் பொண்டாட்டிக்கு நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா என்னங்க பண்ணணும்? எண்ணி 12 மாசத்துல 12 9 மாசத்துல உன் பொண்டாட்டி கப்புன்னு பதள்ளி குப்புன்னு பிள்ளைய பெற்றுருவாடா. தம்பி வர வெள்ளிக்கிழமை உன் பொண்டாட்டி ஆத்துல போய் நல்லா தலையோடு முங்கி குளிக்க சொல்லு. குளிச்சுட்டு துணிமணி எல்லாம் ஆத்துலயே அவுத்து போட்டுக்கிட்டு மரத்து துணியை கட்டிக்க. அதுல பாதி கிழக்கம் போயிடும். மாத்து துணி கட்டிட்டு பொண்டாட்டிய நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நல்லா பவுடர் ஸ்டாண்டர் கமகன்னு வர்ற பவுடரை வாங்கி உன் பொண்டாட்டி மூஞ்சியெல்லாம் அடிச்சுக்க சொல்லு. அது மூஞ்சி இதுல வேணாடி மோந்து பார்க்குற இடம்லாம் பாஷை பாருங்க. அப்ப அந்த குழந்தை கப்புன்னு நிற்கும். ஐயோ, இருந்த போதெல்லாம் அப்படியே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த நேரத்துக்கு விட மாட்டேன். ஆமா, குழந்தை கொடுத்தா இல்லை. இன்னமும் சொல்றேன் கேளு, இன்னும் எவ்வளவு என்னென்ன ஜாமான் வாங்கணும்னு சொல்றேன். நேரா கண்ணூர் உழவர் சந்தைக்கு போ. ரஸ்தாலி பழம் ஒரு தாறு வாங்கு. பூவால இருக்கும். ரஸ்தாலி பழம் ஒரு வாங்கிக்க. ஆலம்பூ பத்தி வாங்கிக்க. 1/2 கிலோ ஆப்பிள், 1/4 கிலோ திராட்சை எல்லாம் மொத்தமா வாங்கிக்க. போராத்தையும் வாங்கிக்கிட்டு நேரா உன் கொண்டாட்டியை கூட்டிட்டு வா. கோர பாய், பெரும்போர பாய் வேணா முழங்கால அழுத்தம். சிறுபோர பாய் வாங்கிக்க. இலகம் கொஞ்சம் தலைவாணி 4 வாங்கிக்க. அப்பதான் உன் பொண்டாட்டிய புள்ள கிடைச்சி மறுப்பு பேசாதே, குறுக்க பேசாதே. இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்து நல்லா பசுமாட்டு பால் 2 லிட்டர் வாங்கி சுண்ட காய வச்சு எடுத்துக்க.
உன் பொண்டாட்டிய நேரா என் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வர்ற வழியில ஒயிட்டாப்புல போய் ஒத்துப்பட்ட ஓல்டு மக்கள் 70 ஆப்பு கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிட்டு நேரா ஆலயத்துக்கு வா. கோயில போய் ஆய விரிச்சு போட்டு 4 தலைவாணிய போட்டு குதிரை பூவாதுல தூவி விட்டு தலைமாட்டுல தாளம் ஊதுபத்தியை பத்த வச்சு விட்டு இந்த வாழைப்பழம் அது எல்லாம் வாங்கிட்டு வந்தது பூரா தலைமாட்டுல வச்சுட்டு நீ நேரா விறுவிறுன்னு கோயில விட்டு வெளியில போயிரு. உன் பொண்டாட்டி கையில நான் சொல்றது கேட்டுக்க. உன் பொண்டாட்டி கையில அந்த சுண்ட காய வச்ச பால் செம்ப கையில கொடுத்து கோயில் உள்ள விட்டுட்டு நீ வெளியே கதவை தாப்பா போட்டு பூட்டி சாவியை எடுத்துட்டு வாசல்ல உக்காந்துக்க. நீ உள்ள விட்டோன்னா நான் பூசை ஆரம்பிப்பேன். ஏன்னா உன் பொண்டாட்டிக்கு பிடிச்சிருக்கிறது கருப்பு. அடிக்கருப்பு பிடிச்சிருக்கு, அதை அடிச்சு விரட்டணும். கோயிலுக்குள்ள உள்ள விட்ட உடனே நீ செம்புல இருக்க பாலை உன் பொண்டாட்டியை கொடுத்துரு. வெளியில ஓல்டு மங்க ஆப்பு வச்சிருப்ப பத்தியா, அதை ஒரு முடக்கு ஊத்த உன் பொண்டாட்டியை நினைச்சு நீ குடிச்சுக்கிட்டே வெளியே உட்காந்து உன் பொண்டாட்டி உள்ள வந்து செம்ப கீழே வச்ச உடனே நான் வேலையை ஆரம்பிச்சிருவேன். பிடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் சேர்ந்து பொண்டாட்டியை வெளியில அன்னையில இருந்து நினைச்சுக்க 10வது மாசம் உன் பொண்டாட்டி பிள்ளை பத்துருவான். இப்ப புள்ள இல்லைன்னா இவ்வளவு விவரமா சொல்லிட்டாங்க. ஆமா ஆமா, ஒரே ஒரு 2 கேள்வி கேட்டா என்ன சாமியாருங்க தகுந்த பதில் சொல்லுவாரா இல்லையா? சரிங்க ஐயா மச்சான், நீங்க என்ன கேட்டீங்கன்னா நம்ம வீட்டு காலை கண்டு அப்படியே முளைக்குச்சியோட புடிங்கி ஓடிடுச்சு. அது இப்ப எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு கேள்வி. பாட்டி குழந்தை காலங்கன்னு பிடிக்கிட்டு முளை குச்சியோட போயிடுச்சு எங்க இருக்குன்னு கேட்கிறேன். ஆமாங்க. நீ எப்படி 12 வருஷமா புள்ள இல்லாம உன் பொண்டாட்டியோட குப்பை கொட்டிட்டு இருக்கிறியோ அந்த எரும மாட்டு காலங்கன்னு 12 வருஷமா சிவனேன்னு இருக்குமாடா? போய் பாரு, உன் மாமியா வீட்டுல பொட்டை மாட்டோட தெரியுது, புடிச்சுக்க போ. அப்புறம் நான் மனசுல உள்ளத அப்படியே சொல்லிவிட்டாரு. அப்பனா இன்னொரு விஷயத்தையும் கேட்கலாம். நம்ம வீட்டுக்கும் பக்கத்துல பாக்கியத்துக்கு எனக்கு குலாப்படி சண்டை வந்துச்சு. ஆமா, 2 பேருக்கும் மசூ சண்டை வந்தவொடனே 2 பேருமே கம்ப்ளைண்ட் பண்ணத்துல போலீஸ் கேஸ் ஆகி கோர்ட்ல நிக்குது. இப்ப கேஸ் அவ பக்கம் போகுமா இல்ல நம்ம பக்கம் போகுமான்னு தெரியாது. இப்ப கேட்கலாம். உன் பொண்டாட்டி அடிமைக்கு தண்ணிக்கு போறப்போ உன் பொண்டாட்டிக்கு பக்கத்து பக்கச்சத்துக்கு சண்டை வந்து உன் பொண்டாட்டி அண்டாவை தூக்கி அவ மண்டையில அடிக்க அவ மண்டை 2 உடைச்சு போச்சு. அவ போய் கேஸ் கொடுத்துட்டா. கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. அந்த கேஸ் யார் பக்கம் தீர்ப்பாங்கன்னு கேட்கிறேன். நான் சொல்ற மாதிரி கேளு. பக்கத்து விட்டு பக்கச்சத்துக்கு வயசு எத்தனை? 40 வயசுக்கார பொம்பளை 50 வயசு வக்கீல வச்சிருக்குதுன்னா உன் பொண்டாட்டிக்கு வயசு எத்தனை? உன் பொண்டாட்டிக்கு வயசு 24 ஆகுது. உன் பொண்டாட்டி 20 வயசுக்கார வக்கீல வச்சுக்க சொல்லு. கேச கமான்னு அடிச்சு பேசிடுவேன். மச்சான், நம்ம வீட்டுல வளர்க்குற நாய் ஒண்ணு, ஒரு கொட்டை நாய், இன்னும் குட்டி போடாமே இருக்கு. அது என்னன்னு கேளுங்க. பத்தா, நீ ஆசையா வளர்த்த செல்ல குட்டி நாய் குட்டி போட மாட்டேங்குது. அது குட்டி போடுமா போடாதான்னு நீ பார்த்து கேட்கிறேன். கவலையே படாது. நீ வளர்க்குற குட்டிக்கு கெடா நாய்